வணக்கம் மக்களே, இன்றைக்கி அவரைக்காய் பருப்பு உசிலி பண்ண பாருங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்புங்க. நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். 2 மணி நேரம் ஊறட்டோங்க. நம்ம செடியில் அவரைக்காய் காய்ச்சிது, அதை போய் கிள்ளின்னு வந்தோம். ஒரு 1/4 கிலோ இருந்ததுங்க அவரைக்காய். 2 செடி வந்தது. இதுதாங்க மொத்தம் அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ வந்தது. அது பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா அலசி ஒரு கிண்ணத்தில் போட்டு அலசி தண்ணி வடிச்சிக்கோங்க. பருப்பில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இட்லி குண்டான் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்பு தூக்கி இட்லி குண்டானில் வடகறிக்கு வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேகணுங்க. நல்லா வெந்துன்னுட்டோம். இந்த சைடு கடாயை வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. அவரைக்காய் தூக்கி போட்டு மூடி வச்சுருங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. கலர் மாறாத இருக்கும். இந்த பச்சை கலர் மாறாத இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அவரைக்காய் பிஞ்சு அவரைக்காய் தான் நல்லா வெந்துருச்சு. இந்த கடலப்பருப்பு பருப்பு வெந்துடுச்சுங்க. நல்லா பேன் காற்றுல ஆற விட்டுட்டு நல்லா பொடியாக அந்த பிசைஞ்சிக்கோங்க மாவு. இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுங்க. இஞ்சி வெங்காயம் பூண்டு இல்லாதையே பண்ணுறோங்க. இந்த பருப்பு உசிலி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க. நல்லா வதங்கின பிறகு இந்த பருப்பு எடுத்து கடாயில் கொட்டிடுங்க. இந்த பருப்பு இது மாதிரி பொடியாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா வடகறிக்கு வர்ற மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. இந்த பருப்பு தாங்க கலர் மாறணும். கலர் மாறாத காய் போட்டோம்னா நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் தாங்க இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பெருங்காயம் போட்டு நல்லா பருப்பு கலர் மாறட்டும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கினே இருங்க. கடாயில் விட்டுறாதீங்க. காந்திரம் மூடிக்கிடி வச்சிடாதீங்க. நல்லா கலர் மாறிந்து அவரைக்காய் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 2 செகண்டு கலரி விடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க பருப்பு உசிலி. செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.